السلام عليكم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து வளர்த்து நேர்வழி காட்டி அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடிய ஏக நாயனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாட்டுவான். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலே கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் எடுத்து விட்டுவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் நாம ரொம்ப பெருமைப்படுகிறோம். ஒரு அற்புதமான மார்க்கம், இந்த மாதிரி இந்த உலகத்துல எந்த ஒரு மார்க்கமும் இல்லையே என்ற நமக்கு ஒரு பெருமை இருக்கு இந்த மார்க்கத்தில். அது போல ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவ்வளவு சந்தோஷப்படுறோம், நாம சந்தோஷப்படுறோம். இவ்வளவு இந்த மனிதர் ஏக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிக்கு வந்துட்டாரே என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு. ஏன் இந்த மார்க்கம் இவ்வளவு சிறந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்றால் இதற்கு முக்கியமான காரணம் இந்த மார்க்கத்தினுடைய எஜமானன்
எல்லாவற்றையும் தெரிந்த மேன்மை மிக்க வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் இந்த மார்க்கத்தினுடைய எஜமானனாக இருக்கிறான். அதனால தான் இந்த மார்க்கத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது கடவுள் நம்பிக்கையா இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும், வணக்கத்திலே ஏராளமான இப்ப நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற அந்த கிரியைகளா இருக்கட்டும், பெற்றோர்களை அவர்களை பேணுதலா இருக்கட்டும், வியாபாரம் சம்பந்தமா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்து ஆய்வு செய்தாலும் அதனுடைய வழிகாட்டுதலை பார்த்தால் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா என்று நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்துல இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதால எல்லாவற்றையும் தெரிந்தவன் அதை சிறப்பான முறையில, தெளிவான முறையில் நமக்கு கொடுத்திருக்கான். மற்ற மதங்களை எல்லாம் நாம அதோட ஒரு ஆய்வு அடிப்படையில் நாம பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்பதான் நாம என்ன மாதிரி ஒரு மேன்மை மிக்க ஒரு மார்க்கத்தில் இருக்க நமக்கு புரியும். மற்ற சமுதாயம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இந்து மதம் இருக்குது, ஒரு கிறிஸ்தவ மதம் இருக்கலாம், அதனுடைய வழிகாட்டுதல் என்னன்னு அதுல இருக்கக்கூடிய முக்கிய நபர்கிட்ட கேட்டா கூட அந்த வழிகாட்டுதலை சொல்ல மாட்டோம், தெரியாது அவங்களுக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிற ஒரு சாமியாரா மாறிட்டார் அவரு. அப்ப அவரு இந்து மதத்தில் இருக்கிறதால அவர்கிட்ட நாம இந்து மதம் சம்பந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அவர் அப்படியே மழுப்பலான பதில் தான் சொல்லுவார். நாம இஸ்லாம் சம்பந்தமாக அவருக்கு எடுத்து வைக்கும் பொழுது அதுல இருந்து இது தவறுன்னு ஒரு வார்த்தை கூட அவரால் சொல்ல முடியல. ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அவரை நாம கொஞ்சம் கம்பல் பண்ணியப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற ஆசையா இருக்குப்பா, நீ சொல்லுப்பான்னு சொன்னால், இல்ல எனக்கு என்னை விட பெரிய ஒரு சாமியா இருக்கு, அவர்கிட்ட நான் உங்களை அழைத்து கூட்டிட்டு போறேன், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, என்ன இவருக்கு தெரியல. அதனால இப்ப நாம சொல்றோம், இல்லங்க அவர்கிட்ட நம்ம வரோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்கன்னா தெரியாது. எவ்வளவு வழிகேட்டில் இருக்கிறாங்கன்ற விஷயத்த நாம என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக நாம இருக்கோம். அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் வல்ல ரஹ்மான் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வேதத்தை நன்புறத்தில் இருந்து இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழங்கியிருக்கிறார். காலங்காலமாக ஏராளமான வேதங்கள் வந்தாலும் இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உம்மத்துக்கு ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு, இது அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இது கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கான வேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறார். குர்ஆனை கொடுத்திருக்கிறான் என்று நாம நம்பிக்கை கொள்றோம் தவிர அது எப்படி வந்தது, அது இறைவனிடமிருந்து என்ன மாதிரி ஒரு நிலைமையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கம் முதல்ல அந்த ஹிரா குகையில இந்த வேத வசனங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா மூலமா கொடுக்கப்பட்டது பிறகு கிட்டத்தட்ட 23 வருட காலங்கள் இந்த வசனங்கள் எப்படி வருகிறது என்றால் 7 வானங்களை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா 7 வானங்களை தாண்டி அந்த வேத வசனங்களை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்க்கிறார். ஏன் குர்ஆனை ஓதுங்க படிங்க ரொம்ப முக்கியத்துவம் எதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த மார்க்கத்தில் தெளிவா நாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை நாம் விளங்கவில்லை என்றால் நடக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப அவ்வளவு அற்புதமான ஒரு வேதத்தை ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நாம கொடுத்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி காட்டுவதற்காக இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்த ஒருவரை அவருக்கு தூதுத்துவத்தை கொடுத்து அவரை நபியாக நமக்கு அனுப்பியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த ஒட்டுமொத்த அரபு உலகத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மனிதர்ல புனிதர்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு மனிதரை ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். 68வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டும் பொழுது, நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தருக்கு அவருக்கு சொல்றாருன்னா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குணநலன்ல இருப்பாங்க அவங்க. அல்லாஹ் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறான்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருப்பாங்க. ஒரு இந்த நம்ம கம்பெனில இன்ஃபோசிஸா இருக்கட்டும் இல்ல டிசிஎஸ் மாதிரி கம்பெனில எல்லாம் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்கன்னா பல கட்ட இன்டர்வியூ வச்சு அவன் என்ன செய்யறான், ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை பார்க்கணும் அவங்க கிட்ட இருந்து. இந்த உலகத்திலே இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு மனிதரை அல்லாஹ் தோழராக தேர்ந்தெடுக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில முதல்ல இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலை அல்லாஹ் அக்பர், காட்டு மீராண்டித்தனமான மக்களாக இருந்தாங்க. இருக்கிறது பாலைவனமே தவிர அந்த குணநலம் அத்தனை காட்டு மிராண்டிகளாக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய அந்த ரோம பேரரசு எல்லாம் பெரும்பாலும் இந்த நாட்டில், அதாவது மக்கா போன்ற பகுதியில் வந்தா போர்ல தான் வரமாட்டாங்க. ஏனென்றால் இந்த காட்டு மீராண்டிகளை பிடித்து யார் என்ன செய்யுது, வேஸ்ட். அவ்வளவு மோசமாக அவர்களுடைய அந்த கடவுள் கொள்கையா இருக்கட்டும், என்ன சிலைகள் இருக்கோ அத்தனையும் சிலை வணக்கத்துல ஈடுபடுவது, விபச்சாரம், கொலை, கொள்ளை எல்லாமே. எந்த அளவுக்கு என்றால் சின்ன ஒரு பொம்பளை புள்ள பிறந்தால் அப்பதான் பிறந்த குழந்தை அதை அப்படியே கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அதை கொண்டு போய் உயிரோட போய் தருவார். அதெல்லாம் அவங்களுடைய பெண் பிள்ளை இது ரொம்ப கேவலமானது, சமுதாயத்தில் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, இப்படி என்ன செய்வாங்கன்னா இவ்வளவு மோசமாக நடந்தது சொல்லு சொல்லிக்கொண்டே அவர்களுடைய அந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே போலாம். அவ்வளவு கேடு கெட்ட நிலைமையில தான் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு நடுவுல தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பல் ஆலமீன் ஒரு தூதராக அந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான செய்தியே அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும், நான் அவருடைய தூதராக இருக்கிறேன். இவ்வளவுதான், வேற எந்த ஒரு முக்கிய விஷயம் இதுதான் முக்கியமா சொல்ல வந்தான். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி அந்த மக்களுக்கு புதிதாக எடுத்து வைக்க வேண்டும் என்று பார்த்தால் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் தான் தெரியும். ஆனாலும் சிலை வணக்கத்தில் ஊறி திளைத்தவராக அந்த மக்கள் இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்றான், நபியே என்கிட்ட கேளுங்க, வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பது யார் என்று நபியை நீ கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்றுதான் அவங்க பதிலளிப்பாங்க. எதற்கு இந்த சிலைகளை வணங்குறேன்னு கேட்கும் பொழுது இவை எங்களுக்கு பரிந்துரை செய்யும். இவங்களா ஒரு ஐடியா பண்ணிக்கிறது. மற்ற சமுதாயம் இப்ப இந்து மக்கள் கிட்ட பார்த்தோம் என்றால், இப்ப ஒட்டுமொத்த உலகத்தை படைத்தது யாருப்பா, ஊழையுமே படைத்தது யாருப்பான்னு கேட்டா ஒரு இறைவன் தாங்கன்னு இப்படிதான் சொல்றாங்க. பின்ன எதுக்கு அந்த சிலைகளை வணங்குறேன்னு கேட்டால் இதே வார்த்தையை அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணோம், எங்க பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆனா ஒரு கடவுள் தான் இருக்கிறாங்க. எப்படி அந்த காலத்துல மக்கள் சொல்றாங்க அப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய இணைவிப்பாளர் சொல்றதை நான் பார்ப்பேன். அப்ப அந்த சமுதாயம் அவ்வளவு மோசமாக இந்த சமுதாயத்துக்கு நடுவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு வரும் பொழுது அது எவ்வளவு அவருக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தினது என்றால் வரலாறு நெடுகிலும் பார்க்கணும். முதலில் போர்வை போர்த்தியவரே எழுந்திருங்கள் யாயுல் முத்தஸ்ஸிர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி போர்வை எழுந்திருங்கள், மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க சொல்லும் பொழுது முதலில் அந்த பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. பனு ஹாஷிம் குலத்தாரே என்று தன்னுடைய குலத்தார்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன குன்றின் மேல ஏறி நின்று, மக்களே என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி கொண்டு வராங்க எடுத்த உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லல, சொர்க்க நரகத்தெல்லாம் பேசல, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க. ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்க, முஹம்மதே நீங்கள் எங்க மக்கள்ல மிக சிறந்தவர், நீங்க கண்ணியமிக்கவர் எங்க சமுதாயத்துல, எதை நம்ம கொடுத்தாலும் நல்லபடியா நாங்க திருப்பி கொடுக்கக்கூடிய அமானிதத்தை பேணுபவர் என்று அவரை பத்தி சிலாயித்து தான் பேசுறாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, மக்களே இந்த மலை குன்றுக்கு பின்னால் ஒரு போர் தளவாடத்தோட ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீங்களா?
அப்படி கேட்ட உடனே ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா நம்புவோம். நீங்கள் இதுவரை பொய் பேசியதே கிடையாது. எப்படி எல்லாம் வருது பாருங்க, யார் கிட்ட வருது பாருங்க. இணை வைப்பாட்டு இவரு எப்படிப்பட்ட சிறந்த மனிதர் என்று அவங்களே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நம்புவோம் என்பதா சொல்றாங்க. அப்பதான் சொன்னாங்க, வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கு, கடுமையான ஒரு நாள் இருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன விஷயத்தை எடுத்து வைத்த உடனே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுதான் ஆரம்ப புள்ளி. எப்படிப்பட்ட பிரச்சனை, அவர் மேல் மிக நேசம் கொண்ட அபூ லஹப் என்று சொல்லக்கூடிய அவருடைய சின்னத்தா என்ன செய்கிறார் என்றால் மண்ணை வாரி அப்படியே தூற்றுகிறார். முகம்மதே, நீ நாசமா போய் விடுவாய். இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டு, அல்லாஹ் ஒருத்தரை வணங்குற எங்களை கூப்பிட்டியா? காலங்காலமாக நாங்க எங்க சிலையை வழங்கிட்டு வரோம், அது இல்லைன்னு சொல்றியா நீ என்று உடனுக்குள்ள சாபம். எப்படி இருக்கும் தன்னுடைய சொந்தக்காரங்க அரவணைத்த சொந்தக்காரங்க இப்படி சொன்னாங்க. ஆனா அதுக்கு தயாரா தான் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் முதல் இந்த வசனம் வந்த உடனே என்ன செய்தி ஏன் செய்தி தெரியாதப்போ அந்த வரக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவ அறிஞர் கிட்ட தான் இந்த விஷயத்த, இது மாதிரி எனக்கு இந்த இரவுல வேத வசனங்கள்லாம் வந்துச்சு சொல்லும் பொழுது, உங்களிடம் வந்தவர் அந்த ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய அவர் தான் வேத வசனங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, உங்களை கடவுள் இறை தூதரா தேர்ந்தெடுத்துக்கிறான், உங்களை உங்களுடைய மக்கள் விரட்டி அடிப்பார்கள். இதுதான் சொல்றாங்க. என்ன விரட்டி அடிப்பாங்க? எனக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுக்குறாங்களே, நான் சொன்னதை கேட்க மாட்டாங்கன்னா இல்ல, ஒவ்வொரு தூதரையும் அந்த சமுதாய மக்கள் விரட்டி அடிக்கதான் செய்தார்கள் என்று சொல்லி ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணியிருந்தார்கள். இப்படித்தான் அவருடைய அந்த பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த உடனேயே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல தப்பத் யதா அபீ லஹபின் வதப்னு இறங்குறாங்க. எதற்கு? அந்த ரெண்டு கையால அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதரை நாசமா போன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அது. அவர் கடைசி வரையில அவர் இஸ்லாம் ஏத்துக்கலையே, அப்படியே தானே இறந்தார் அவரு அபூ லஹப். இது தொடக்க புள்ளியா. இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான், அவனை மட்டும் வணங்க வேண்டும் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை வீரியமாக அந்த மக்களிட்ட கொண்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான துன்பத்தையும் சந்தித்தார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்துக்கு போய் இந்த மார்க்கத்தை பத்தி சொல்றாங்க. அவரை கொஞ்சம் கூட மதிக்காம அவரை அடித்து விரட்டப்பட்டார். ஆயிஷா ஒரு நேரம் சொல்றாங்க, யார் சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப கடுமையான சூழ்நிலை எப்ப ஏற்பட்டது? உஹதுடைய போர் நேரத்திலையா? ஏன்னா உஹதுலயும் அந்த மாதிரி அவ்வளவு கடுமையான சூழ்நிலை இல்ல. உங்களுடைய மக்கள், அதாவது அந்த குறைஷி மக்கள் தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. உங்களுடைய மக்கள் தாயிஃப்ல என்ன தொல்லை கொடுத்தாங்களே, அதுதான் ரொம்ப கடினமாக எனக்கு இருந்த சூழ்நிலை. இப்படித்தான் இப்படி ஏராளமான பிரச்சனை. தொழுது கொண்டிருக்கும் பொழுது மேல அந்த ஒட்ட கழிவுகளை போட்டது, அவருடைய கழுத்தை தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் இறுக்கி அப்படியே அவரை கொல்வதற்கு முயற்சி செய்தது. இப்படி ஏராளமான விஷயங்கள். இதெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள். சரி, இங்க மக்கால தான் இருந்தாங்க, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, மதீனாக்கு போனாங்க நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்க இருந்து ஹிஜ்ரத் செய்து கிளம்பும் போதே ஏராளமான பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, அவருடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஹிஜ்ரத் செய்து கிளம்பும் போதே இவர் முகமது நபி இங்க இருந்து கிளம்பிட்டார் என்ற அந்த குறைஷிகளுக்கு தெரிஞ்ச உடனே இவருடைய தலையை யார் கொண்டு வராங்க? 100 ஒட்டகங்கள் பரிசு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரச்சாரம் செய்யறது ரெண்டாவது, உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்ப இவ்வளவு கடும் சிரமத்தில் தான் என்ன செய்யறாங்கன்னா அங்கிருந்து மதீனாக்கு போறாங்க. மதீனாலையும் போயிட்டு அங்க ஓரளவுக்கு மக்கள்கிட்ட சொன்னாலும் ஏராளமான குழப்பங்கள் யூதர்கள் மூலமாகவும் நயவஞ்சர்கள் மூலமாக. அவருடைய குடும்பத்தாரை பற்றி மோசமாக பேசுவது, மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது. அப்துல்லா இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகனுடைய தலைவர் நம்ம ஆரம்பத்தில் என்ன செய்தான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கழுதையில் ஏறி அவருடைய இடத்தில் சென்று பிரச்சாரம் செய்தார். முதல்ல மதீனாக்கு போறவன் அவன் வரும்பொழுது அவன் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேவலமாக பேசுகிறான் என்றால், முகமதே இங்க எல்லாம் வராதீங்க, உங்க ஒட்டகத்துடைய அந்த
புழுதி அந்த நாற்றம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பக்கம் தான் வர வேலை வச்சுக்காதீங்க, வேற எங்கேயாவது பிரச்சாரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இப்பதாங்க ஒரு அன்சாரி தலைவர் சொன்னாரு, யார சொல்லலாம், நீங்க வந்திருக்க அங்க இருக்க வேண்டாம், இவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்றால் அடுத்த தலைவராக இவரைத்தான் நாங்க வந்து தேர்ந்தெடுத்து இருந்தோம், நீங்க வந்த உடனே அந்த தலைமை பொறுப்பு உங்ககிட்ட போனோம்னா இவன் ரொம்ப ஒரு கோபம் கொண்ட நிலைமையை ஆகிவிட்டான் என்று அந்த நயவஞ்சனுடைய தலைவரை பத்தி சொல்லி காட்டுறான். அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னா முஸ்லீமாக மாறி பேரளவுக்கு நயவஞ்சனா இருக்கிறா, நாளைக்கு வந்து முஸ்லீமா மாறவில்லை என்றால் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்பதாக நயவஞ்சக ஒரு குழப்பவாதியாக இருந்தான். இதெல்லாம் எதற்காக நாம் சொல்கிறோம் என்றால், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர் பட்ட அந்த கஷ்டங்கள் எவ்வளவு சிரமம். அந்த 23 வருட பிரச்சாரங்களில் இவர் மட்டும் மனிதர் இல்லையா, மரக்காயவர், இவருக்கான தேவைகள் இல்லையா, இவருடைய சாப்பாடு தேவை இருக்கு, இவருடைய தூங்க வேண்டும், அவருடைய குடும்பத்தாரை பார்க்க வேண்டும், ஏராளமான இவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் மீறி ஏராளமான போர்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் மீறி இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்களே எதற்காக? இந்த மார்க்க பிரச்சாரம் ஒவ்வொருவரும் முஸ்லிமாக வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அவரை எப்படி அனுப்பினானோ அந்த கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அதற்காக அர்ப்பணித்தார். 23 வருட காலங்கள். அதனுடைய ரிசல்ட் என்ன? அவ்வளவு கொடூரமான காட்டு மிராண்டிகளாக இருந்த அந்த ஜனங்க மிக சிறந்த சமூகத்துல, அந்த வரலாறுகள்ல மிக சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்றானே, அப்படிப்பட்ட மிக சிறந்த மக்களாக அவர்களை வார்த்தெடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அது. அப்ப இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கிட்ட அந்த கட்டளையின் அடிப்படையில் தெள்ளத் தெளிவாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறானோ அதை மட்டும் தான் சொன்னாங்க. சூரா அல் அஹ்ஸாப்ல ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவாங்க, இந்த தூதருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு வேலையை ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார் என்றால், நபியே நீங்க சொல்லுங்க, தூதர்களில் நான் புதியவன் அல்ல, எனக்கோ உங்களுக்கோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன். ஏனென்றால் நபியை வந்து சிலாகித்தர் அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல, அதற்காக ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை எப்படி எழுதுறான் பாருங்க. 46வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், தூதர்களில் நான் புதியவன் அல்ல, எனக்கோ உங்களுக்கோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன், எனக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை, நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை தவிர வேறில்லை என்று நபியே நீங்க சொல்லுங்க. எவ்வளவு தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்தாலும் இந்த குர்ஆனுடைய போதனைகள் அனைத்தும் அவரும் பின்பற்றிதான் ஆக வேண்டும். இதுல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 23 வருட காலங்களில் அவர் எவ்வளவு கடினமாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள், அதனுடைய நன்மை ரப்பல் ஆலமீன் அவருக்கு மறுமையில் கொடுத்தார். அப்ப அவருடைய பிரச்சாரத்துடைய வீரியம் எப்படிப்பட்ட விஷயத்தை என்று பார்ப்போம். அடுத்து நம்முடைய நிலைமை என்ன என்ற விஷயத்தை 2வது முறையில் நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தினுடைய விஷயங்கள் நிறைய பயான்ல கேட்டிருப்போம். அதை சுருக்கமாக நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்தார்கள், இதெல்லாம் சரி. நம்முடைய நிலைமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்க பிரச்சாரம் இருக்குதா, தாவா பணி இருக்குதா என்று பார்த்தால், ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்வது கண்டிப்பான கட்டாய கடமை. சூரா பக்ராவினுடைய 143வது வசனத்துல அல்லாஹ் தெளிவா இதை சொல்லி காட்டுகிறார். நபியே, நீங்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோராக திகழவும், இதை கேட்கக்கூடிய மக்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுவோராக திகழவும் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. நமக்கு இந்த பிரச்சாரம் வந்த உடனே நாம என்ன செய்யணுமா?
இந்த மார்க்கத்தை மற்ற சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறாங்க ஒவ்வொருவரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவரு அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. இந்த மார்க்கத்தை விளங்கிய அந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்த உலகத்திலும் பரவி இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். அதனால் நாமளும் இங்க ஒரு முஸ்லிமா உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை விளங்கியவர்களாக நாம ஆய்வு செய்து வந்தோமா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி அந்த சஹாபாக்கள் சொல்றோமே, அந்த தியாகசீலர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் சிந்திச்சு பாருங்க. இன்று ஒரு ஹிந்தி பேசுறவங்க வந்தா நாம வடக்குன்னு சொல்றோம். இங்க இருந்து நம்ம அங்க போனா தமிழ்டா சொல்லி அங்க அடிக்கலாம், மாறி மாறி. இங்க எல்லாம் இந்தியாலே இவ்வளவு பிரச்சனை வரும் பொழுது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வராங்களே, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அதுலயும் இந்த தாவாவை செய்யணும்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுக்கு நடுவுல அவங்க இவ்வளவு பிரச்சாரம் செய்து நம்ம முஸ்லீமா இருக்கிறோமே, அவர்கள் செய்த அந்த தியாகம் மாதிரி நான் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை நாம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கிறோமா? இல்ல இந்த மார்க்கத்தை ஏற்றது மூலமாக அவ்வளவு சிரமம் நமக்கு இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறந்த மார்க்கம் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய எப்ப பார்த்தாலும் அது எந்த ஜமாத்த போனாலும் சரி, தாவா செய்யணும் தாவா செய்யணும் தாவா செய்யணும் சொல்றாங்களா? என்ன அடிப்படை, என்ன காரணம்? ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தாவா? இந்த உலகத்திற்கு மனிதர்களை அவர்கள் இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பவில்லை. இதை முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காக என்று நான் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் வந்திருக்கிறோமா? இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அர்த்தம் அது? என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் யாவும் அகிலங்களை எல்லாம் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கே உரியது. நபியே அப்படி நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாமே வந்துருச்சு. அப்போ அந்த மக்கள் செய்த மாதிரி அல்லாஹ்வுடைய செய்த மாதிரி ஏன் நம்மளால பிரச்சாரம் செய்ய முடியவில்லை? ஏதோ முடிந்த அளவுக்கு தொழுது கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு அப்படி நாம் சென்று விடுகிறோம். இவ்வளவுதான் நம்ம கடமை? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருவரையும் நிற்க வைத்து அந்த மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்பான். எதற்காக நான் உன்னை அனுப்பினேன்? என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாய்? தினமும் நம்முடைய ரொட்டீனான வேலை, இயல்பான வேலையில காலையில எந்திரிக்கிறோம், வரோம், போறோம், சாப்பிடுறோம், நம்ம கடைக்கு போறோம், இதே ஓடுதே தவிர இந்த மார்க்கத்திற்காக என்னத்தை நாம செய்திருக்கிறோம்? செய்யவில்லை என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், ஒரு மனிதர் இணை வைப்பில் ஒரு மனிதர் இறந்தால் அவர் எங்க செல்வாரு? தெளிவா தெரியும். இணை வைத்தல் ஒரு மனிதர் இருந்தால் அவர் ஒரு நரகவாதி. அந்த இணை வைப்பை செய்த ஒரு மனிதர் அடுத்தவருடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்? அவர் ஒரு வட்டி விஷயமா இருக்கட்டும், ஒரு விபச்சார விஷயமா இருக்கட்டும், ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கட்டும், ஒரு பெற்றோரை பெண்ணல் விஷயமா இருக்கட்டும், ஒழுங்கா இருப்பாரா? இணை வைப்பிலிருந்து அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தம் மிக மோசமா இருக்கு. அந்த மக்களுக்கிட்ட நாம சொல்றது நம்முடைய கடமை. போய் உலகத்துல எல்லாம் சொல்றது அப்படி இல்லை. எனக்கு என்னுடைய அந்த சூழல்ல, என்னுடைய தெருவில் இருக்கட்டும், என்னுடைய சக நண்பர்களா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் சொல்வது நம்முடைய கடமை. என் தெருவில் நான் முடிச்சிட்டேனா, என்னோட நண்பர்கள்ட்ட நான் சொல்லிட்டேனா? இஸ்லாம் என்ற பேரில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறாங்களே, பேரு தான் அப்துல்லான்னு இருக்கும், ஆனால் ஒண்ணுமே தொழுகை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், பெண்கள் இன்னும் மோசமாக நடிகர் பின்னாலாம் போகக்கூடிய அந்த சூழ்நிலை. ஒரு பெரியம்மா பார்த்தா அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நடிகர் அதாவது ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் ஹீரோவா நடிச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு அந்த அம்மா குடும்பத்தோட கூட்டிட்டு போயிட்டு படத்தை பார்த்து விட்டு வெளியில பேட்டி வேற. ஜும்மாவுடைய நாள்ல நாங்க வந்திருக்கோம், ஜும்மா விட்டுட்டு வந்திருக்கிறோம்,
நாங்க வந்து இது மாதிரி இந்த ரொம்ப அருமையா இந்த அண்ணாச்சி ஆக்ட் பண்ணாரு, அல்லாவுக்கு நன்றி. வேற அல்லாவுக்கு நன்றி. ஒரு குடும்பத்துல ஒரு வயதான பெண் இருக்கிறவங்க தான் என்ன பண்ண குடும்பத்தை நல்ல நிலைமையில கொண்டு போவாங்க, அழகான முறையில் அறிவுரை சொல்லி. இப்ப அந்த அம்மாவே இப்படி இருக்கும் பொழுது குடும்பம் எப்படி இருக்கும்? நமக்கான பணிகள் நிறைய இருக்கு. இதற்கு செய்வதற்கு நமக்கு ஏன் முடியவில்லை? எல்லாம் கேட்கிறோம், கண்டிப்பா செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு, 1-2 நாள் கூட வருவோம். ஆனால் இதை அப்படியே நாம வந்து தொடர்ந்து செய்வதற்கு ஏன் முடியவில்லை என்றால் முக்கியமான காரணம் நம்முடைய மனோ இச்சை, நம்முடைய குடும்பம், ஏன் தொழில், எனக்கு பிடித்த விஷயம், இதை வந்து முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறதால நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு அல்லாஹ்வின் பாதையில் நாம ஒரு ஸ்டெப் வைக்கிறது. அப்ப முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம நம்ம உள்ளத்துல வைத்தோம் என்றால் நமக்கு இதெல்லாம் எல்லாமே லேசாயிடும். தொழுகையா இருக்கட்டும், அது வந்து தான தர்மமா இருக்கட்டும், பிரச்சாரமா இருக்கட்டும், எல்லாமே லேசாயிடும். நான் இந்த உலகத்திற்கு வந்திருப்பது என் ரப்புடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக, சொன்னாவா நான் நடப்பதற்காக என்று அந்த விஷயத்தை நாம் முழுவதுமாக உள்ள கொண்டு வந்தாதான் நாம் பிரச்சாரத்தில் வீரியமாக செயல்பட முடியும். இல்லை என்றால் ஏதோ பேருக்கு போகும். ஜமாத்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்கன்னா, சரி பாய் பேர் போடும் போய் வரேன் பாய், ஒரு நாளைக்கு ஒரு காலைல வரேன் பாய், ஃபஜருக்கு அப்புறம் என்ன அந்த டீ சாப்பிட்ற நேரம் இல்லாது அப்படி கூப்பிட்டு வந்துடலாம், இப்படி என்பதாக போய்விடும். அதனால நம்முடைய ஒவ்வொரு நஃப்ஸும், நம்முடைய ஒவ்வொரு ஆத்மாவும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நிலைமையில நாம் வந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரா ஃபஜர்ல, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்லியா. திருப்தி அடைந்த ஆத்மாவே, அல்லாஹ் கூப்பிடுறான், திருப்தி அடைந்த ஆத்மாவே நீ திருப்தி அடைந்தும் அல்லாஹ்வால் திருப்தி கொள்ளப்பட்டு நீ வெளியேறு, உயிர் அந்த உடல் இருந்து வெளிவா, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் நுழைந்து கொள் அப்படி சொல்றான்ல. அதற்கு அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு எப்பவுமே வந்து அருள் பாலிப்பவன், அவனை தவிர எனக்கு எதுவுமே முக்கியத்துவம் கிடையாது என்ற விஷயத்தை மனதில் கொண்டால் மட்டுமே நாம் பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்க முடியும். நம்முடைய நாட்கள்லாம் ரொம்ப கொஞ்ச நாட்கள், நல்லா தெரியும் நமக்கு, ரொம்ப சொற்பமான நாட்கள் தான் நமக்கு இருக்கு. அதற்கு முன்னால் நம்மளால் முடிந்த இந்த பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும், தாவா பணியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வான கூறி என்னுடைய குறைகளை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.